திருவண்ணாமலையில எப்படி தீபம் செலிப்ரேட் பண்றோம், நம்ம வீட்டுல என்னெல்லாம் பண்றோம், அன்னைக்கு டேல எப்படிலாம் நம்ம சாமி கும்பிடுறோம்ன்றதா இந்த வீடியோல போட்டிருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருவிழாவோட 10வது நாள் அன்னைக்கு தான் காலையில பரணி தீபமும் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மகா தீபமும் ஏத்துவாங்க. இது எங்க ஏத்துறாங்கன்னா 2666 அடி மலை உயரத்துல உச்சியில ஏத்துவாங்க. இந்த திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம்னாலே ரொம்பவே ஸ்பெஷல். கார்த்திகை தீபத்தன்று வழிபடும் முறையை பார்க்கலாமா? மலையாருக்கு மாலை போட்டிருக்கவங்க அந்த 10 நாளுமே காலையில விரதம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு டெய்லியுமே மாடவீதி சுத்திட்டு சாமி பார்ப்பாங்க. 10 நாளுமே சாமி மதியமும் சரி நைட்டும் சரி 2 வேளையுமே சாமி மாடவீதி சுத்தி வரும். பகல்ல 2 சாமியும் இரவுல 5 சாமியும் மாடவீதி சுத்தி வரும். 10வது நாளான தீபத்தன்று எல்லாருமே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டே விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து தீபம் மலையில எரிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுல வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க. தீபத்தன்று எல்லாருமே மலை சுத்துவாங்க, இல்லைன்னா மலை ஏறுவாங்க. இந்த வருஷம் மண் சரிவால யாரும் மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுமதிக்கல. அன்னைக்கு ஃபுல் டே விரதம் இருந்தோம். ஸோ சாயங்காலம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாமிக்காக எல்லாமே செய்யலான்னு சொல்லிட்டு 5 வகை பொரியல், சாதம், சாம்பார், ரசம், அப்பளம், வடை, பாயாசம் அந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்டே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதியம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நாளே நான் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா 2 பசங்களை வச்சுட்டு ஒரே நாள் எல்லாமே செய்ய முடியாதுன்றதால முன்னாடி நாளே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சதால இன்னைக்கு சமையல், வீடு துடைக்கிறது அந்த மாதிரி ஒர்க் மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்டும் வேலையில இருந்து வந்துட்டாரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் பசங்களை பார்த்துட்டு மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு பொரியலா ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பொரியலா செஞ்சு ஒரு கப்ல போட்டு வச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்ச பொரியலா நான் செஞ்சு மீதி வந்து எங்க வீட்டுக்காரர் செஞ்சு வச்சுட்டாரு. ஃபுல்லா வீடியோ கவர் பண்ணணும்னா இருந்தோம், பட் பாதியில பவர் கட் வேற ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியல. எங்களால முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துட்டோம் எல்லாமே கிளியரா. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் செஞ்சோம். ஏன்னா நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான், பசங்களும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டி மட்டும் செஞ்சோம்.
எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோம். நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு 5:30க்கெலாம் விளக்கு ஏற்றிட்டு நாங்கள் எல்லோரும் மாடிக்கு போகலாம், அங்கே நின்று தீபம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த மாதிரி ஆகிடும். பட் இந்த டைம் கொஞ்சம் டேட் ஆகிடுச்சு, 5:45 ஆகிடுச்சு. ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் நாங்கள் மாடிக்கு கிளம்பிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு என்னன்னே தெரியல, சுத்தமா தீபமே தெரியல. ரொம்ப மழை இருந்ததால ஃபுல்லா பனி மேகம் ஃபுல்லா அந்த மலையை ஃபுல்லா மறைச்சிக்குச்சு. ஸோ அதனால 1/2 hour கிட்டத்தட்ட நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் தீபம் தெரியுதான்னு. கடைசி வரைக்குமே தெரியல. எப்பயுமே தீபம் ஏற்றின உடனே கோயிலில் வந்து ஏற்றின உடனே அங்கே மேலே ஏற்றிடுவாங்க. அந்த மேலே ஏற்றின சத்தத்தை கேட்டு எல்லாருமே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால நாங்களும் தீபம் ஏற்றிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு நாள் மட்டும்தான் அந்த அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லிட்டு சிவன் பாதி சக்தி பாதின்னு சொல்லிட்டு சாமி வரும். அந்த சாமி வந்ததுக்கு அப்புறமா தான் கோயிலோட மின் விளக்கு, அதாவது எல்லா கோபுரத்திலையுமே லைட் எரியும். அந்த லைட் எரியறது பார்த்து தான் மலை மேல உச்சியில், அதாவது 2668 அடி உயரம் இருக்கிற அந்த மலை மேல தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபம் ஏற்றின உடனே எல்லாருமே அவங்க வீட்டுல கற்பூரம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு எல்லாருமே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்குமே கூட வெடிப்பாங்க. ஆனா அந்த தீபத்தப்ப எல்லாருமே அந்த ஒரே டைம்ல கரெக்டா அந்த 6 மணிக்கு மொத்த பேருமே வெடிக்கிறப்ப பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கும். தீபாவளி பொங்கலை விட இந்த தீபம் செலிப்ரேஷன்னாலே ரொம்பவே சூப்பரான ஒண்ணுதான். அந்த 10 நாள் திருவிழா, சாமி வர்றது, அந்த திருவிழா கடைங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் நீங்க திருவண்ணாமலைக்கு வராதவங்களா இருந்தா கூட நெக்ஸ்ட் டைம் தீபத்துக்கு வந்து பாருங்க, ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க.
எல்லாம் சமைச்சோன்னு ஃபைனலாக பார்த்துக்கலாமா? உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பொரியல், பீன்ஸ் பாசிப்பருப்பு பொரியல், திருவென கேரட் பொரியல், அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் மல்லாட்டை போட்ட பொரியல். இந்த 5 வகை பொரியல் தான் பண்ணோம். இது கூடவே பால் பாயாசம், அப்பளம், மசாலா வடை, சாதம், சாம்பார், ரசம். ரசத்தை அதில் நாங்கள் காட்டல, ஏன்னா தனியாக வச்சுட்டோம், வாழை இலையில போடலைன்னு சொல்லிட்டு. சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா படையெல்லாம் போட்டுட்டு கீழேயும் சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு ஏன்னா விரதம் இருந்தன்றதால எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். எங்களால விரதம்லாம் இருக்க முடியாதுன்றதால காலையிலயும் சரி மதியமும் சரி பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில செஞ்சு கொடுத்துட்டேன். பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க. ன்றதால எதுவும் கடைக்கெல்லாம் போக முடியாது. ஸோ தீபத்துக்கு என்னெல்லாம் கடைங்க போட்டிருக்காங்க, நாங்கள் என்னெல்லாம் வாங்கணுன்றத நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.